அக்டோபர் 29 ஸ்ட்ரோக் தினம். ஸ்ட்ரோக் கண்டா என்னன்னு தெரியுமா? ஸ்ட்ரோக் ஏன் ஏற்படுது? இந்த ஸ்ட்ரோக் வராமல் எப்படி தடுக்கலாம்? இதெல்லாம் தெரிஞ்சு கொள்ள ஆசையாக இருக்கா? வாங்க, அதுக்கான வீடியோ தான் இது. ஸ்ட்ரோக்குன்னு சொன்னால் நீங்கள் சில பேரை பார்த்துருக்கலாம். உங்களை பொறுத்தவரையில் வெளியில் தெரிகிற விஷயம், அவர்கள் கை கால் வழங்காமல் பேச இயலாமல் படுக்கையில் படுத்திருப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே இங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால், அவர்களுடைய பாதிப்பு மூளையில் தான் ஏற்படுது. உங்களுக்கு தெரியும், மூளையில் 2 பாதி இருக்குது. அந்த மூளை தான் உங்களோட உடம்பின் எல்லா செயற்பாட்டுகளுக்கும் மூலாதாரம். இந்த மூளையில் ஏதாவது கலங்கள் இறக்கும்னு சொன்னால், அந்த கலங்கள் செய்கின்ற தொழிலுக்குரிய பகுதி செயலிழக்கும். உதாரணமாக, கைகளுக்குரிய பகுதிகளுக்கு உள்ள மூளைக்கலங்கள் இறக்கும்னு சொன்னால், உங்கள் கைகள் செயலிழந்து போகும். இதுதான் உண்மையாக நடக்குது பாரிசவாதத்தில் அல்லது ஸ்ட்ரோக்கில். இது நிறைய காரணங்களால் ஏற்பட்டாலும் முக்கியமாக நாங்கள் 2 காரணத்தை தேடி பார்ப்போம். முதலாவது இந்த மூலக்கலங்கள் குருதிக்குழாய்கள் அடைபட்டு இறக்கலாம். மூளைக்கு குருதியை வழங்குகின்ற குருதி குழாய்கள் அடைப்பு ஏற்பட்டு அந்த மூளைக்கலங்கள் இறக்கலாம். அல்லது குருதி குழாய்களிலிருந்து இரத்த கசிவு ஏற்பட்டு, மூளைக்கு உள்ளேயே குருதி குழாய்களில் இருந்து இரத்த கசிவு ஏற்பட்டு அந்த இரத்த கசிவு மூலம் மூளைக்கலங்கள் இறக்கலாம். இந்த 2 வகையும் மிகவும் முக்கியமானது. ஏன்னு சொன்னால், இதுக்கு நாங்கள் கொடுக்கின்ற ட்ரீட்மெண்ட் 2 முற்றிலும் வேறுபட்டது. 2வது முக்கிய விஷயம், உங்களுக்கு ஸ்ட்ரோக் என்ற நோய் அறிகுறிகள் ஏற்பட்டு எவ்வளவு நேரத்தில் வைத்தியசாலை சென்றடைகிறீர்கள் என்றதை பொறுத்து உங்களுக்கு கொடுக்கின்ற வைத்திய முறை மாறுபடும். நீங்கள் 4 மணி நேரத்துக்குள்ளே வைத்தியசாலையை சென்றடைஞ்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கொடுக்கின்ற ட்ரீட்மெண்ட் மெத்தட் வேறு. நீங்கள் 4 மணி நேரத்துக்கு பிறகு போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கொடுக்குற ட்ரீட்மெண்ட் மெத்தட் வேறு. அதாவது 4 மணி நேரத்துக்குள்ளே உங்களோட மூலக்கலங்களை சாவிலிருந்து காப்பாற்றுறதுக்குரிய சந்தர்ப்பங்கள் அதிகம். அதனால் உங்களுக்கு பாரிசவாதத்துக்குரிய எந்த அறிகுறியாவது தெரியும்னு சொன்னால் உடனடியாக வைத்தியசாலையை நீங்கள் அணுகணும். நீங்கள் வைத்தியசாலையை அணுகினீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டாக உங்களுக்கு செய்யப்படுற பரிசோதனை சிடி ஸ்கேன். அதனால் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் எங்கே உங்களுக்கு கிட்டவா சிடி ஸ்கேன் இருக்கிற ஹாஸ்பிட்டல் இருக்கோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது நல்ல. அதுவும் அந்த நோயாளிக்கு வேறு எந்த உயிராபத்தும் இல்லையென்று ஒரு வைத்தியருடைய ஆலோசனை பெற்ற பிறகுதான் போகக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தால் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே நேராக போகிறது நல்லா. இது உங்களுடைய நேரத்தை மிச்சப்படுத்தும். ஏன்னு சொன்னால், நீங்கள் வேறு எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் அவங்க உங்களை சிடி ஸ்கேன் எடுக்கிறதுக்காண்டி வேறு ஒரு ஹாஸ்பிட்டலுக்காண்டி சிடி ஸ்கேன் உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு கட்டாயம் கொண்டு செல்வாங்க. இதை நீங்கள் கவனத்தில் கொள்ளணும். உங்களுக்கு கிட்ட இருக்கிற சிடி ஸ்கேன் உள்ள ஹாஸ்பிட்டல் இதுண்டு தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லா. இந்த நோயை தடுக்கிறதுக்கு அரசாங்கம் என்ன செய்யுது, வைத்தியர்கள் என்ன செய்கிறார்கள், அது முக்கியமில்லை. நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? உங்களுடைய சமூகத்தில் இந்த நோயை இல்லாமல் செய்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? சிம்பிளான விஷயம்தான். உங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தை மாற்றுங்க. நல்ல உணவுகளை உண்ண பழகுங்க. கூடாத பழக்கங்களை கைவிடுங்க. தினமும் எக்ஸசைஸ் செய்யுங்க. உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு தியானம் போன்ற நல்ல வழிகளை கையாளுங்க. ஸ்ட்ரெஸ் இல்லாத லைஃபை வாழுங்க. இந்த 3ஐயுமே மெயினாக நீங்கள் குறைச்சிங்கன்னு சொன்னால் பெரும்பகுதியான ஸ்ட்ரோக்கை தவிர்க்கலாம். ஸ்ட்ரோக் இல்லாத சமூகத்துக்கு வழிவகுப்போம். நன்றி, வணக்கம்.